திருமணத்திற்கு மொய் வைக்கிறாங்கல்ல, வரிசை வைக்கிறாங்கல்ல, கல்யாணம் பண்ணவங்க கஷ்டப்படுவாங்க காசு இல்லாம. அதுக்காக ஒரு 10 பேர் அவங்களால முடிஞ்சது கொடுத்தா அதுல இருக்கிற கடன் அடைக்கலாம். இதுதானே நடுவர் அவர்களே. இன்னைக்கு அதை செய்யறாங்களா? என்ன பண்றான்? அவன் அவ்வளவு பெரிய ஷீல்டு அடிச்சு எடுத்துட்டு போய் கொடுக்குறான். அந்த ஷீல்டை வைக்கிறதுக்கு அவங்க வீட்டில் இடம் இருக்கா? அவன் மூட்டை கட்டி கீழே போடுறான், கடனை வாங்கி சாவரா நடுவர் அவர்களே. இப்படிதானே போயிட்டு இருக்குது இந்த டிஜே கலாச்சாரம். சொன்ன பார்த்தீங்களா, இந்த போஜ்பூரின்னு ஒரு மொழி நடுவர் அவர்களே, அதில் ஒரு பாட்டு, அந்த மொழியே நமக்கு தெரியாது. என்ன மொழி? போஜ்பூரின்னு, ஒரிசா பக்கத்தில் போஜ்பூரின்னு ஒரு மொழி. அந்த மொழி வந்து நமக்கு தெரியாது நடுவர் அவர்களே. தெரியலன்னு விட்டு போக வேண்டியதானே இவன். அந்த பாட்டு 30 வருஷத்துக்கு முன்னாடி வந்த ஒரு ஆல்பம் பாட்டு அது. அந்த பாட்டு அவன் செத்தே போயிட்டான் பாவம். அந்த பாட்டு இப்ப ட்ரெண்டிங் ஆயிடுச்சு. அந்த பாட்டை நடுவர் அவர்களை இவன் ஒரு தமிழாக்கம் பண்றான் பாருங்க. பணத்துக்காக மனசமா இருந்து அவன் கூட போனிய, தங்கமான மனசமா இருந்து அவன் கூட போனிய, பணக்கார இல்லைன்னு தெரிஞ்சு அவன் கூட போனிய, நான் ஊர்ல இல்லாத போது நீ அவன் கூட போனிய, நான் ஊருக்கு வந்து பார்த்த போது அவன் கூட போனிய. என்னம்மா இது? கல்யாண வீட்டுல பாடுற பாட்டு? கல்யாண வீட்டுல பாடுற பாட்டு நடுவர். வா தூணு, என்ன பாட்டு இது? ஆமா நடுவர். சீச்சி. அப்போ அந்த மகனும் அந்த மணமகனும் நடந்து வராங்க பாத்தீங்களா? இவனுக்கு ஒரு பயம். யாருக்கு? மணமகனுக்கு. ஐயோ, இவன் யாரையாவது லவ் பண்ணிருப்பாளோ, இதுக்காக தான் இதை போடுறானோ நம்மளுக்கு தெரிஞ்சுக்கணும்னு அவன் மனக்குழப்பத்திலே வந்து மனவரைகளை உட்காருவான் நடுவர் அவர்களே. அந்த மனக்குழப்பத்தோடயே தாலி கட்ட போவான். அப்போ இவன் பாட்டு போடுவான் பாரு, மரணம் மாசு மரணம் தப்பு தரணும்னு போடுவான் நடுவர் அவர்களே.